ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாட்டு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு வச்சு பர்ஃபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட்டை நம்ம 10 நிமிஷத்துலையே செய்திடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துடலாம். இப்படி நெய்யில் வறுக்கும்போது கடலை மாவில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். இந்த பர்ஃபியை சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஊற்றிருக்க நெய் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுதுபடி நம்ம வறுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயுமே கடலை மாவு இருக்கும். ஈஸியாகவே இந்த ஸ்வீட்டை நம்ம செய்திடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இதே மாதிரி நல்ல மணலாக வறுத்து எடுத்தாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு போல் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா இடமும் படுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். மில்க் பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்டியாகவே இருக்கும். மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெறும் கடலை மாவு வச்சு கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இந்த ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே நான் 3/4 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். அதே அளவு தண்ணீரும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கடலை மாவும் மில்க் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். ஏதாவது கலர் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் எந்த கலருமே சேர்க்கலை. இதில் ஃபஸ்ட்டு ஊற்றின நெய்யே போதும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டெப்பை நான் ஸ்பீட் பண்ணலை, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்தாலே போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம டக்குன்னு மாற்றிடணும். ரொம்ப நேரம் போட்டுட்டோம்னா நல்லா முருவிடும். நம்மளுக்கு அந்த பர்ஃபியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாட்டி இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணினாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா பேனில் ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு டக்குன்னு மாற்றிடலாம். ஒரு ட்ரேயில் நான் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதிலையே ஊற்றிடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் இந்த பர்ஃபியை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பர்ஃபிக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சூடாட்டி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும்.
இப்போ வந்து நல்லா ஆறியாச்சு. இனி கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூவியாட்டு தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா தான் உடைக்கிறதுக்கு கரெக்டாட்டு வரும். இப்போது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு சூவியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா உடைக்கிறதுக்கு கரெக்டாட்டு வரும். ட்ரெயில் இருந்து ஒட்டாமலும் வந்துடும். நம்ம வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயாச்சு. உடைக்கிறதுக்கு கரெக்டாட்டு வரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.